السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما تفعلوا من خير فإن الله به عليم. قال النبي صلى الله عليه وسلم: عرضت علي أعمال أمتي حسنها وسيئها، فوجدت في محسن أعمالها الأذى يماط عن الطريق، فوجدت في سوء أعمالها النخاءة تكون في المسجد لا تدفن، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 23ஆம் நாள் தராவிகை முடித்தமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தர்மத்தின் வகைகள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்வான்: வமா தஃஅலு மின் கைரின் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். நீங்கள் எந்த ஒரு நன்மையை செய்தாலும் நிச்சயம் அதை அல்லாஹ் அறிவான். நீங்கள் எந்த நன்மையை செய்தாலும் நிச்சயம் அல்லாஹ் அதை அறிவான். பொருள், நிச்சயம் அதற்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான். فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. நீங்கள் ஒரு கடுகளவு நன்மையை செய்தாலும் அதற்குண்டான கூலியை பெற்றுக் கொள்வீர்கள். ஒரு கடுகளவு தீமை செய்தாலும் அதற்குரிய கூலியையும் பெற்றுக் கொள்வீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறையில் சொல்லி காட்டுவார். அபூதர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபினுடைய 553வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும். அதில் கர்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: உரிலத் அலைய அமாலு உம்மத்தி ஹஸனுஹா வ ஸய்யிஉஹா. என்னுடைய உம்மத்துகளுடைய நல்லவைகளும் தீயவைகளும் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. என்னுடைய உம்மத்தின் அமல்களில் மிக சிறந்த அமலாக, நல்ல அமலாக எனக்கு எடுத்து காட்டப்பட்டது அல் அதா யுமாத்து அனித் தரீக். பாதையை பிறருக்கு இடையூறு செய்யக்கூடிய பொருளை அகற்றுவது. இது மிகப்பெரிய சதக்கா என கர்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இது மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடியதென கர்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். பாதையில் பிறருக்கு தரக்கூடிய, தொல்லை தரக்கூடிய பொருட்கள். மற்றொரு ஹதீஸிலே, ஒரு ஹதீஸிலே கர்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்லாக இருந்தாலும் முள்ளாக இருந்தாலும் அவைகளை அகற்றி போடுவது தர்மம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வாங்க. இப்ப எதுவாக இருந்தாலும் பிறருக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு பொருள் ரோட்டில் கிடக்குமேயானால் அதை அகற்றுவது தர்மம். அதை அகற்றுவது தர்மம் அப்படின்னு சொன்னாலே
அதை போடுவது அதர்மம். அடுத்தவங்களுக்கு இடையூறு தரும்படியான பொருட்களை பாதையில போடுவது தவறு. அதை அகற்றுவது தர்மம், நல்லது. பாதையில போடுறது தவறு. ரோட்டோரத்துல வீடு இருக்கு, மாடி 4வது மாடி 5வது மாடியில இருந்துட்டு பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை அப்படியே தூக்கி கீழே போட்டுறது. அது நடுவு ரோட்ல வந்து தொப்புடு விழும். அது வழியா வர்ற யாராவது ஒருத்தர் நடந்து போறவரோ இல்ல வண்டியில போறவரோ அதுல வலிக்கு கீழே விழுவார், அவருக்கு அடிபடும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஒரு வாழைப்பழ தோலாகத்தான் இருக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு நேர் எதிரில கீழே ரோடு இருக்கும், ரோட்டை தாண்டி குப்பை தொட்டி இருக்கும். கீழே இறங்கி வந்து போடுறதுக்குலாம் நமக்கு நேரம் இருக்காது. ஆனா மேலேயே ஒரு பார்சல் மூட்டை கட்டி 5வது மாடியிலிருந்து கரெக்டா குறிபார்த்து சின்ன வயசுல நம்ம பழக்கப்பட்டவெல்லாம் இப்ப அதை செஞ்சு பார்ப்போம். மேலே தூக்கி ஒரே அடி குப்பை தொட்டியில அப்படி போடும்போது ஒருவேளை 5வது மாடியில வரும்போது இடையில அது முடிச்சு அவிழ்ந்துருச்சுன்னா கீழே போவாரே பைக்லயோ எண்டுலயோ அவருக்கு நல்ல அபிஷேகம் கிடைக்கும். அதுல என்னென்ன குப்பை கூலம் அசிங்கம் என்னென்ன இருக்கோ எல்லாமே அவருடைய மேல என்ன செய்யும், அபிஷேகமா கொட்டும். இதெல்லாம் ரொம்ப நல்ல காரியங்கள், நம்ம செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப நல்ல காரியங்கள். பிறருக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு பொருளை நாம போடல, சும்மா கிடக்கிறது, அதை எடுத்து போட்டாலே நன்மை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. நாமளே அதுக்கு காரணமா அமைஞ்சா, நாமளே அந்த குப்பைகளுக்கும் கூடைகளுக்கும் அந்த கஷ்டம் தரக்கூடிய பொருள்களுக்கும் நாமே காரணமாக அமைவது மிகப்பெரிய தீங்குக்குரிய காரணம், மிகப்பெரிய தீமை என்பதை முதல்ல உணரணும், தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய உம்மத்து செய்யக்கூடிய நல்ல அமல்கள்ல ரொம்ப உயர்தரமான அமல் இதுதான், பாதையில இருக்கக்கூடிய பொருட்களை அகற்றுவது. அதாவது பிறருக்கு தொல்லை தராம இருக்கிறது, அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம இருக்கிறது தான் மிகப்பெரிய சந்தோஷமான செயல். என்னுடைய உம்மத்து செய்யக்கூடிய அமல்களிலே ரொம்ப கெட்ட அமலாக எனக்கு காட்டப்பட்டது அன்-நுகாஅத்து தகூனு ஃபில் மஸ்ஜிதி லா துத்ஃபன். பள்ளிவாசலிலே தஃபன் செய்யப்படாமல் மூடப்படாமல் இருக்கிற எச்சில் காரல்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அந்த காலத்துல இருந்தது, இந்த காலத்துல மட்டும் என்ன, அப்படியே படிக்கட்டுல ஏறுறது, ஏறும் போதே காரல் வந்துச்சுன்னு சொன்னா நோம்பு திறக்க போகும்போது அப்படியே ஓரத்துல துப்பிட்டு போய்கிட்டே இருக்கிறது ஒரு பாட்டுல. அது மாதிரி நோம்பு திறந்து முடிச்சுட்டு கீழே இறங்குறது, கீழே இறங்கும் போது ஏதாவது வாயிலிருந்து ஏதாவது வந்துச்சு எதுனாலும் சரி அப்படியே எடுத்து அங்கேயே துப்பிட்டு வந்துட்டே இருக்கிறது. பள்ளிவாசலை அசிங்கப்படுத்துறதுல நம்பர் 1 இருப்போம். பல பேருக்கு அல்ஹம்துலில்லாஹ் பல இடங்கள்ல நல்ல சகூலத்துகள் வசதிகள் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. சில இடங்கள்ல பாத்ரூமுக்கு போனா கூட படுத்து பாய் படுத்துவீங்களா போல தெரியுது, அது மாதிரி பல வச்சிருக்கிறாங்க. ஆனா இவர் என்ன செய்வார், வெத்தலை எல்லாம் போட்டுட்டு அந்த பீடி கீடி எல்லாம் வச்சு அங்க போய் உட்கார்ந்து ஃபுல்லா தம் அடிச்சு அதை எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டு அதை அடைச்சி 4 பேர் போக விடாம ஆகி இவ்வளவு நல்ல காரியம் எல்லாம் செஞ்சுட்டு தான் வருவார் வெளியே. வெறுமனே பள்ளிவாசலுக்குள் செய்கிற விஷயம் மட்டுமல்ல, பள்ளிவாசல் சம்பந்தப்பட்ட பள்ளிவாசலுக்கு உட்பட்டு இருக்கிற பள்ளிவாசலுடைய பணத்தை செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலேயும் ஒரு மனிதன் இப்படி நடந்து கொள்வது பள்ளிவாசலுடைய காசை அதிகமா செலவழிக்க வைக்கிறது. இப்ப இவர் போட்ட இந்த பீடி துண்டு சீரடி துண்டு இதெல்லாம் போய் உள்ள போய் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சுதான் முழுசா அடைச்சு போச்சு. இப்ப ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து அதை காலி பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா இந்த செலவுக்கு முழு காரணம் இவர் தான். அதனால மரியாதை யாராவது பீடி சீரட் குடிக்கிற மாதிரி இருந்தா குடிச்சு முடிச்சுட்டு உண்டியல்ல வந்து ஒரு 50 ரூபாய்க்கு போட்டு போயிடுங்க கிளீன் பண்றதுக்காக. அப்படின்னா ஓரளவு தப்பிக்கிறதுக்கு வழி இல்லைன்னா பாவம் எழுதிடும். அல்லாஹ் ரத்தனை நல்லா போட்டுட்டு அங்க சவுத்து ஃபுல்லா துப்பி வைக்கிறது, உள்ள போறதுக்கே அசிங்கமான ஒரு நிலைமை உண்டாகும். அடுத்தவங்க போகும்போது எப்படி உள்ள போவாங்க? ஒரு காலம் இருந்துச்சு, தண்ணீரை சிக்கனமாக செலவு செய்யுங்கள் எழுதி போட்ட காலம். இப்பெல்லாம் சில பள்ளிவாசல்கள்ல வெளியில அந்த டோர்ல எழுதி போட்டிருக்கிறாங்க, தயவு செய்து தண்ணீரை அதிகமாக உபயோகிக்கவும். பாத்ரூம்ல இவர் போயிட்டு சும்மா கொஞ்சோடு கழுவிட்டு பேசாம வெளியே வந்துடுறார். அடுத்தவர் உள்ள போக முடியாத சூழல்கள் ஏற்பட்டிருக்கு, அவரால் உள்ளே போக முடியல. கொஞ்சம் அதிகமா தண்ணீரை ஊற்றி விட்டு அந்த அடையாளமே இல்லாத அளவுக்கு கிளியர் ஆயிடுது. அப்ப இந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு மனிதனுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தீமை, ஒரு மனிதனுக்கு தொல்லையிலிருந்து காப்பாற்றுகிற விஷயங்கள் நன்மை. இதை ரொம்ப தெளிவாக கல்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லுகிறார்கள். எனவே பிறர் துன்பப்படுகிற அளவுக்கு, பிறர் முகம் சுளிக்கிற அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடாது. அதனாலதானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க வெங்காயம் பூண்டு இதெல்லாம் பச்சையா சாப்பிட்டுட்டு பள்ளிவாசலுக்குள்ள வராதீங்க
அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னா அந்த வாடை ஸ்மெல் பக்கத்துல உள்ளவங்க நிக்க முடியாது. அது அப்படி ஒரு நாத்தம் அடிக்கும், வெங்காய நாத்தம், பூண்டு நாத்தம். இது வேற அவர் யாப்பம் விட்டாருன்னா கேட்கவே வேணாம், சும்மாவே வாடை அடிக்கும். அவர் கொஞ்சம் கேஸ் டப்பாலாம் ஆளா இருந்தான்னு வச்சுக்கோங்க, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டின பின்னாடி நல்ல பூண்டோ இல்ல வெங்காயமா சாப்பிட்டு வந்திருக்கிறார், ஆடு ஒரு வாயை திறந்தாருன்னா பக்கத்துல 4 பேர் இல்ல 5 பேர் நிக்கவே முடியாது. மூக்க பத்திரம் இல்ல தலைவலிக்க ஆரம்பிச்சிடும், தலை சுத்த ஆரம்பிச்சிடும். அப்ப அடுத்தவங்களுக்கு சிரமம் கொடுக்கும் என்றால் அதை செய்யாதீர்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். பூண்டு சாப்பிடாதீங்க, வெங்காயம் சாப்பிட, அதல்ல பொருள். ஏன்னா பூண்டு வெங்காயம் ஹலாலான ஒரு பொருள் தான், நம்ம எப்பவும் சாப்பிடுற ஒரு பொருள் தான். அதையே பச்சையா சாப்பிடக்கூடாதுங்கிறாங்கன்னா அது அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்கும், அதனால அது தப்பு. இப்ப எந்த விதத்திலேயும் பிறருக்கு தொல்லை தரக்கூடிய நிகழ்வுகளில் எண்ணங்களில் கண்டிப்பா என்ன செய்யக்கூடாது, பள்ளிவாசல் குறிப்பாக பள்ளிவாசலுடைய சார்ந்த இடங்கள்ல அடுத்தவங்களுக்கு தொல்லை தரும் விதமாக நாம் நடந்து கொள்ள கூடாது. எந்த விஷயமானாலும் சரி, சாதாரணமாக சொல்றேன்னு யாரும் கோச்சிக்காதீங்க, செருப்பை விட்டுட்டு உள்ள வரும். செருப்பு விடுறது எல்லாரும் ஒரு செருப்புக்கு மேல இன்னொரு செருப்பு அப்படியெல்லாம் கிடக்குது. அப்புறம் தொழுதுட்டு போகும்போது அவசரம், எல்லாத்துக்கும் அவசரம், யாருக்குமே நிதானம் கிடையாது. எல்லாருமே இந்த செருப்பத்துக்கு அங்க போடுறது, அங்க செருப்பு, கடைசியில ஒருத்தர் ஒரு செருப்பு இருக்கும், இன்னொரு செருப்பு காணா போயிடும். அவர் அங்கேயே சுத்திட்டே இருப்பாரு, எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு. கடைசியில பார்த்தா கேட்டு வெளியே கிடக்கும். அந்த செருப்பு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போய் கேட்டுக்கு வெளியே போயிடும். பார்த்தா உண்டு, இல்லைன்னா அவர் சரி யாரோ தூக்கிட்டு போயிட்டான் போல சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அழகா செல்ஃபெல்லாம் கட்டி கொடுத்து ஒரு நீங்க வைங்கப்பா, எந்த பிரச்சனையும் இருக்காது, அழகா தூக்கிட்டு போறோம், எங்க வைக்கிறோம்னு தெரியும், எங்க எடுக்கிறோம்னு தெரியும். அப்படின்னு இங்கேருந்து அங்க வர செல்ஃப கட்டி கொடுத்து அங்க வைங்கன்னு சொன்னாலும் நமக்கு வைக்கிறதுக்கு எல்லாம் மனசு வராது. அட அங்க வர போட்டுட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும். இது நாம என்ன நினைக்கிறோம், நம்ம செருப்பு போனா போயிட்டு போகுது. நீங்க ரொம்ப மனசு பெரிய மனசு உள்ளவங்க, பள்ளிவாசல்ல எந்த பொருள் காணா போனாலும் தேட மாட்டீங்க. அது மாதிரி நம்மளுடைய செருப்பு எவ்வளவு உயர்தரமான செருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க தேட மாட்டீங்க. அடுத்தவங்களுக்கு பிரச்சனையா இருக்கா இல்லையா, அடுத்தவங்களுக்கு சிரமமா இருக்கா இல்லையா, பிறருக்கு சிரமம் தரக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் செய்வது சரியல்ல. அதைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மாதிரி சதகா எத்தனையோ வகைகள் அடுக்கிட்டே போலாம், தர்மத்தின் வகைகள் அப்படின்னா. முஸ்லிமுடைய 2626வது ஹதீஸாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நீங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன நல்ல காரியத்தை கூட நீங்க கேவலமா நினைக்காதீங்க. நம்ம என்ன பெருசா செஞ்சிட்டோம், இதுதானே செஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க செஞ்சிருக்கிறது உண்மையிலே உயர்வான ஒரு காரியம், எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரியே. வலவ் அன் தல்கா அஹாக பிவஜ்ஹின் தலியத்தின், உங்களுடைய ஒரு சகோதரர், முஸ்லிம் சகோதரரை புன்சிரிப்போடு நீங்கள் சந்திப்பதும் தர்மம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கும் நன்மை உண்டு உங்களுக்கு. அவரை நீங்க கோபமா பார்க்கல, நீங்க அவரை ரொம்ப டெரரான பேச வச்சுட்டுலாம் பார்க்கல. அவர் வரும்போதே புன்சிரிப்போடு வாங்க அப்படின்னு சொல்றீங்க, அவரை பார்த்து சிரிக்கிறீங்க, அதுல அவருடைய மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது இல்ல, இந்த சந்தோஷத்துக்கு உங்களுக்கு கூலி உண்டு. இது ஒரு சின்ன வேலை, கொஞ்சம் சிரிச்சு காட்டுறது, முகத்தை கொஞ்சம் சிரிப்பா வச்சுக்கிறதுங்கிறது என்ன. நம்ம இதுக்காக எவ்வளவு கோடி கோடியா கொட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பணக்காசு நமக்கு செலவழிக்க போறது இல்லை. கொஞ்சம் மூடி இருக்கிற வாயை லேசா திறந்து பல்ல வெளியே காட்ட போறோம், அவ்வளவுதான். இந்த காரியத்துக்கு கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இதுக்கும் உங்களுக்கு நன்மை உண்டு, இதை கூட நீங்க கேவலமா நினைக்காதீங்க, இதுக்கும் உங்களுக்கு நன்மை உண்டு, இதுவும் ஒரு வகையில் தர்மம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஹதீஸ் முஸ்லிமுடைய 1009வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும். தாஜில் பைனல் இஸ்னைனி சதகா, 2 பேர் சண்டை பிடிச்சிருக்கிறாங்க, பிரச்சனை, இந்த 2 பேருக்கு மத்தியில நீங்க போய் சமரசம் பண்ணி வைக்கிறீங்க, இதுவும் தர்மம், இதுக்கும் உங்களுக்கு கூலி உண்டு. وَتُعِينُ الرَّجُلَ فِي دَابَّتِهِ فَتَحْمِلُهُ عَلَيْهَا أَوْ تَرْفَعُ لَهُ عَلَيْهَا مَتَاعَهُ صَدَقَةٌ. யாராவது ஒருத்தர் தன்னுடைய வண்டியில ஏற முடியாம, அந்த காலத்துல குதிரை இதெல்லாம் இருந்துச்சு, ஏற முடியாம கஷ்டப்படுவாங்க, மேல ஏற முடியாது குதிரைக்கு மேல. இப்ப குதிரைக்கு மேல ஏறுறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க. அல்லாது ஏறி உட்கார்ந்துட்டாரு, கீழே குனிஞ்சு பொருள் எடுக்க முடியுமா? குதிரைக்கு மேல ஏறி உட்காந்துக்கிட்டு, குதிரைக்கு மேல ஏறி உட்கார்ந்துட்டு கீழே இருக்கிற பொருள் எடுக்க முடியுமா? அப்படி ஒரு சூழல் இருந்தா அந்த பொருளை நீங்க தூக்கி கொடுக்குறீங்க, இதுவும் சதகா. இப்ப சாதாரணமா நம்ம இப்போ உள்ள நிலைகளை எடுத்துக்கும் போது ஒருத்தர் வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறார், நமக்கு அந்த டெக்னிக்கல் தெரியும், எப்படி என்ன பண்ணா ஸ்டார்ட் ஆகும் தெரியும். அப்ப அவருக்கு நம்ம போய் ஹெல்ப் பண்றது, கொஞ்சம் உதவி செய்யறது, கொடுங்க நான் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன். அவர் ஏறி ஸ்டார்ட் பண்ணி உட்கார்ந்துட்டாரு, கீழே ஒரு பொருள் விழுந்துருச்சு, டக்கு நம்ம பின்னாடி வர்றோம், எடுத்துருந்தாங்க எடுத்து கொடுக்கிறது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இதுவும் தர்மம் தான், தர்மத்தினுடைய வகைகளை சார்ந்ததுதான். காசு பணத்தை அள்ளி கொடுக்கறதுக்கு பேர் மட்டும் தர்மம் அல்ல, இப்படி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன உதவிகளும் தர்மம் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல் கலிமத்து தய்யிபத்து சதகா,
நீங்கள் பேசக்கூடிய நல்ல பேச்சு, நீங்க பிறரிடத்தில் பேசக்கூடிய நல்ல பேச்சுக்கள், அதுவும் சதக்கா, தர்மம். நீங்க ஏதாவது நல்ல விஷயத்தை சொன்னீங்க, அவர் அதன்படி நடக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் அந்த காரியத்தை எந்த காலம் வரை செஞ்சுட்டு இருக்கிறாரோ அது வரைக்கும் உங்களுக்கு நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு நல்ல காரியத்தை சொன்னா, அதே மாதிரி ஒரு கெட்ட காரியத்தை சொன்னாலும் பாவம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். உஷாரா சொல்லணும். நல்ல காரியம்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி என்ன செய்யணும், சொல்ல ஆரம்பிக்கணும். அதே போல குல்லி ஹத்துவத்தின் எம்ஷிஹா இல ஸலாத்தி சதக்கா, நீங்கள் தொழுகைக்காக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் சதக்கா, தர்மம். ஒவ்வொரு நடையும் தர்மம். எவ்வளவு தூரம் நீங்கள் பிரயாணம் செய்கிறீர்களோ அந்த பிரயாணம் தர்மம். துனீத்தில் அதா அனி தரீகி சதக்கா, பாதையிலிருந்து நோவினை தரக்கூடிய பொருட்களை அகற்றுவதும் சதக்கா என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்காவுடைய வகைகள் என்னென்னலாம் சதக்கா என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுக்கிக்கிட்டே போறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அன்னஹு குலிக குல்லு இன்சான் மின் பனி ஆதம் அலா 60 வ 300 மஃஸல். ஒவ்வொரு மனிதனுக்கும் 360 மூட்டுக்கள், ஜாயிண்ட் இருக்கிறது. ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தை, ஒவ்வொரு மனுஷனுக்கும் 360 ஜாயிண்ட் இருக்கா. ஒரு விரல்லே நமக்கு 1 2 3 ஜாயிண்ட் இருக்கு ஒரு விரல்ல. இது மாதிரி ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த உடம்புல 360 ஜாயிண்டுகள் இருக்கிறது. ஃபமன் கப்பரல்லாஹ் வ ஹமிதல்லாஹ் வ ஹல்லலல்லாஹ் வ ஸப்பஹல்லாஹ் வஸ்தக்ஃபரல்லாஹ், ஒருத்தர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்றார், அல்லது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றார், அல்லது சுப்ஹானல்லாஹ்னு சொல்றார், அல்லது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ்னு சொல்றார், அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் அப்படின்னு சொல்றாரு. வ அஸல ஹஜரன் அன் தரீகின் நாஸ், அல்லது ஒரு கல்ல, பாதையில் கிடக்கக்கூடிய கல்லை எடுத்து போடுறார். அவர் ஷக்குபத்தன், அல்லது ஒரு முள்ளு, அவ் அலுமன், அல்லது ஒரு எலும்பு, அந்த தரீகின்னாஸ், மக்களுடைய அந்த பாதையிலிருந்து எடுத்து தூக்கி போடுறார். அவ் அமர பிமாரூஃப், அல்லது ஒரு நல்ல விஷயத்தை பிறருக்கு எடுத்து சொல்றார். அவ் நஹா அன் முன்கர், அல்லது அடுத்தவங்க செய்யக்கூடிய கெட்டதை விட்டும் அவரை தடுக்கிறார். இப்படி அதுல 60 வ 300, இவர் செய்யக்கூடிய இந்த ஒவ்வொன்றும் 360 எண்ணிக்கையை அடைந்து விடுமேயானால் அன்றைய மாலை பொழுதை அவர் நரகத்திலிருந்து விடுதலை பெற்றவராக அடைவார். நம்மளோட ஒவ்வொரு மப்சலுக்கும் ஒவ்வொரு ஜாயிண்டுக்கும் நம்ம சதக்கா செய்யணும். 100% சதக்கா வருஷத்துல ஒரு தடவை கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசனையா இருக்கு. அது கணக்கு பார்க்கும் போது இதை கழிக்க முடியுமா, அதை கழிக்க முடியுமா, எப்படிலாமோ யோசிக்க வேண்டியதா இருக்கு. நீங்க என்னன்னா ஒவ்வொரு நாளும் 360 ஜாயிண்டுக்கும் சதக்கா செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா எங்க போய் சேர்றது? இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு சும்மாதான் உட்கார்ந்து போல தெரியுதே. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு திக்ருகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சதக்கா. 360 தடவை சுப்ஹானல்லாஹ் சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்படி ஒவ்வொன்றும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் சதக்காவாக அமையும் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க. முஸ்லிமுடைய 35வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, அல் ஈமானு பிதுஉ வ ஸபூன வ பிதுஉ வ சித்தூன ஷுபா. அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈமான் என்பது 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கு. ஃபஅஃவலுஹா கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ், அதில் ரொம்ப உயர்தரமானது லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா. வ அத்னாஹா இமாத்தத்துல் அதா அனித் தரீக், அதில் ரொம்ப தாழ்ந்தது பாதையிலிருந்து கற்களை அகற்றி போடுவது. வல் ஹயாஉ ஷுபத்தும் மினல் ஈமான், வெட்கம் என்பதும் ஈமானின் ஒரு பகுதி. வெட்கப்படுறதுக்கும் சதக்கா இருக்கு, வெட்கப்படுவதற்கும் சதக்கா இருக்கு. ஒரு மனிதன் தன்னுடைய உடலை எந்த அளவுக்கு மறைக்க வேண்டுமோ அந்த அளவு மறைத்திருந்தால் அவனுக்கும் நன்மை உண்டு. திறந்து போட்டிருந்தா பாவம் உண்டு இல்ல, அப்ப மறைச்சா நன்மை உண்டு. அப்ப மறைப்பதும் என்னது? சதக்கா. வெட்கம் இது பெண்களுக்கு மட்டும் உரியது அல்ல, எல்லாத்துக்கும் இருக்கணும். ஒவ்வொரு ஜீவராசிக்கும் வெட்கம் இருக்கணும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் வெட்கம் இருக்கணும். வெட்கம் எல்லாத்துலயுமே இருக்கணும். பார்வையில் வெட்கம் இருக்கணும், கேட்கறதுல வெட்கம் இருக்கணும், பேசுறதுல வெட்கம் இருக்கணும், நடத்தையில வெட்கம் இருக்கணும், எல்லாத்திலையுமே வெட்கம் இருக்கணும். கண்ணு வெட்கப்பட்டால் தீயதை பார்க்காது, காது வெட்கப்பட்டால் அசிங்கமான வார்த்தைகளை கேட்காது, வாய் வெட்கப்பட்டால் தேவையில்லாத அசிங்கமான பேச்சுக்களை வாய் பேசாது, நாக்கு வெட்கப்பட்டால் ஹராமானவைகளை சுகிக்காது, வயிறு வெட்கப்பட்டால் ஹராமான பொருட்களை ஏற்றுக்கொள்ளாது, கை வெட்கப்பட்டால் ஹராமுக்கு துணியாது, கால் வெட்கப்பட்டால் அல்லாஹ் பாவமான காரியம் என்று சொல்லி இருக்கிற இடங்களுக்கு செல்ல துணியாது.
இப்படி ஒவ்வொன்று மனிதனுடைய ஒவ்வொரு அவயங்களும் வெட்கப்படணும். அப்படி வெட்கப்பட்டா அதுக்கு அல்லாஹ்ட்ட கூலி இருக்கு, சதக்கா. அது ஒவ்வொன்றும் சதக்காவுடைய ஒவ்வொரு வகைகளை சார்ந்தது என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. வேறு பல ஹதீஸ்களையும் நீங்க அடிக்கடி கேள்விப்படுற விஷயங்கள். ஒருத்தர் நாய்க்கு தண்ணி கொடுத்தார், அதுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருக்கு சொர்க்கத்தையே கொடுத்தான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் சொல்லுதா நாய்க்கு கொடுத்தாலுமான்னு? எதுக்கெல்லாம் உயிர் இருக்கோ அதுக்கெல்லாம் தண்ணி கொடுத்தா அல்லாஹ்ட்ட அது சதக்கா. தாவரவியங்கள், மரம், செடி, கொடி, அதுக்கு தண்ணி ஊத்தினாலும் சதக்கா. அதுக்கு என்ன கிடைக்கும்? நமக்காக நன்மைகள் கிடைக்கும். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க, முஸ்லிமுடைய 1552வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும், மாமின் முஸ்லிமின் யவ்ரிசு கரசன். ஒருத்தர் ஒரு மரத்தை நட்டி வச்சார், அதுக்கு தண்ணி எல்லாம் ஊத்தினார், அதுக்கு சதக்கா உண்டாயிடுச்சு. இல்லா கானமா உக்கில மின் உலகு சதக்கா ஒமா சுரிக்க மின் உலகு சதக்கா. ஒரு மாமரத்தை வச்சோன்னு வச்சுக்கோமே, நம்ம வீட்டு காம்பவுண்டுக்குள்ள ஒரு மாமரம் வச்சிருக்கிறோம். சைடெல்லாம் அழகா நிக்கிறதுக்காக இந்த பக்கம் ஒரு 4 மாமரம், அந்த பக்கம் ஒரு 4 கொய்யா மரம், அப்புறம் ஒரு பப்பாளி மரம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அழகா வச்சிருந்தோம். அது நல்ல அந்தந்த சீசன்ல அழகா நல்ல காயெல்லாம் காய்க்குது. காய் காய்ச்சாலே பிரச்சனை, வம்பு என்ன அப்படின்னா, ரோட்ல போற பசங்க எல்லாம் கல்லெடுத்து அடிச்சு மாங்காய் எடுத்துட்டு போவோம். நம்ம என்னமோ காத்து காய வேண்டியோ அல்லது வேற எதுக்காக வேண்டியதான் வச்சிருப்போம். நமக்கு கூட அந்த மாங்காய் வச்சு நம்ம திங்கிறதெல்லாம் நோக்கமா இருந்திருக்காது. ஆனாலும் கல்லடி தாங்க முடியாமையே மாமரத்தை வெட்டிடுவோம். ஆனா அப்போ நாம நினைச்சுக்கோ, என்ன திருட்டு பசங்களா இருக்காங்களே, இப்படி திருடிட்டு போறாங்களே அப்படின்னு நினைக்க கூடாது. என்ன நினைக்கணும்? சரி, திருட்டு போறாங்க. எது அதிலிருந்து திருடப்படுகிறதோ, ஒத்தாரிடம் திருடிட்டு போய் சாப்பிட்டா அதுவும் நீங்கள் சதக்கா செய்த நன்மையை தரும். ஒமா உக்கில மினுகுலகு சதக்கா. அந்த மாம்பழத்தை ஒரு அணில் வந்து சாப்பிடுது, ஒரு குருவி வந்து கொத்துது, இதுக்கும் உங்களுக்கு சதக்கா உண்டு. நீங்க நினைக்கவே இல்லை, பாவம் அணில் சாப்பிட்டு போகுது, குருவி அப்படிலாம் நினைக்கல. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? மரத்துக்கு தண்ணி ஊத்துனீங்க. அது மட்டும் தான் நம்ம செஞ்ச வேலை. ஆனா அதை என்ன செஞ்சது? சில பறவைகள் வந்து கொத்திட்டு போச்சு, சில காகங்கள் வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுச்சு அப்படின்னா அது வயிறு நிறையதா இல்லையா? அது யாப்ப விடுறது நமக்கு துவாகம். அது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு போவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு சூப்பரா அழகா நல்லா வளர்ச்சிருக்கானே, சூப்பரா நல்ல மாம்பழமா இருக்குது, நல்ல டேஸ்டா இருக்குது, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு தின்னுட்டு போகும்போது என்ன செய்யும்? சொல்லிட்டு போவோம். நம்ம வேணா நன்றி மறந்தவங்களா இருப்போமே தவிர இந்த உயிரினங்கள் இருக்க ரொம்ப நன்றியானவைகள். ரொம்ப மோசம் என்று வர்ணிக்கப்படுகிற, நம்மால் சொல்லப்படுகிற ரொம்ப மோசம் நம்மால் ஒதுக்கப்படுகிற நாயத்தான் நன்றி உள்ள ஜீவன் சொல்றோம். ஒரு கரிதுண்டு தூக்கி போட்டா கூட காலமெல்லாம் வாழாதீது பின்னாடியே வருது. அந்த ஜீவனுக்கு இருக்கிற அறிவு கூட இந்த ஜீவன்களுக்கு பல சந்தர்ப்பங்கள்ல இல்லாம போகுது. மனிதன் பல சந்தர்ப்பங்கள்ல நன்றி கெட்டவராகவே நடந்துக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ்வே சொல்றான், ஃபகலீலும் மின் இபாதிய ஷுக்கூர். என்னுடைய அடியார்கள்ல ரொம்ப பேரு நன்றி கெட்டவங்களா தான் இருக்கிறாங்க அப்படின்றான் அல்லாஹ். அப்ப அந்த பறவைகள் அதெல்லாம் வந்து சாப்பிடுது, அது என்ன செய்யும்? சாப்பிட்டுட்டு நமக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு போகும். அந்த துஆக்கள், அதனுடைய துஆக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க அது சாப்பிடக்கூடியது நீங்க சதக்கா செய்த நன்மைகள் கிடைச்சிடும். அதற்கு திருடிட்டு போனா அதுக்கும் உங்களுக்கு சதக்கா செய்த நன்மைகள் கிடைச்சிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஒரு ஹதீஸில், அன்னநாசன் காலு, சஹாபாக்கள்ல ஏழை சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், ذهب اهل الدثور بالاجور. ரசூலுல்லாஹ், பணக்காரங்களா இருக்கிறாங்களே, காசு வச்சுட்டு இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் ரொம்ப நன்மையை கொள்ளடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், அவங்க என்ன செய்யறாங்க? யஸிலூன கமா நுஸல்லி. நாங்க தொழுகிற மாதிரி அவங்களும் தொழுகிறாங்க. தொழுகைக்கு உண்டான நன்மையில நாங்க அவங்கள விட மிஞ்ச முடியல. வயசூமூன கமா நசூமு. நாங்க நோன்பு வைக்கிற மாதிரி அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க. வயத்தசத்தகூன பிஃபுதூலி அம்வாலிஹிம். இதெல்லாம் இல்லாம அவங்க எக்ஸ்ட்ரா அவங்களுடைய பணத்தையும் செலவழிக்கிறாங்க. இது எங்களுக்கு முடியல. எங்கள்கிட்ட இருந்தா தானே கொடுக்கறதுக்கு. எங்கள்கிட்ட பணம் இல்ல, காசு இல்ல, அதனால நாங்க என்ன செய்ய முடியல? தான தர்மங்கள் சதக்கால என்ன செய்ய முடியல, எங்களால செய்ய முடியல. அவங்ககிட்ட இருக்கு, செய்யறாங்க. அதனால எங்களை விட அவங்க நன்மையில கூடிக்கிட்டே போறாங்க. யார சொல்லலாம், ஏதாவது ஒரு வழி சொல்லி கொடுங்க, அவங்க ஸ்டேஜ நாங்களும் போய் அடையணும். ஆனா காசெல்லாம் கொடுக்கறதுக்கு இல்ல, வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லல, காசு இல்ல, உண்மையிலேயே கொடுக்கறது காசு இல்ல. இப்ப நாங்க என்ன பண்றது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவளை சக்கது ஜஅலல்லாஹு லக்கும் மா தஸத்தகூன பிஹி. ஏன் நீங்க கவலைப்படுறீங்க?
அவங்க காசை சதக்கா செஞ்சா உங்களுக்கும் பல சதக்கா அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா காட்டி இருக்கிறான். அன்னபி குல்லி தஸ்பீஹத்தின் சதக்கா, நீங்கள் சொல்லக்கூடிய சுப்ஹானல்லாஹ் சதக்கா, வகுல்ல தக்பீரத்தின் சதக்கா, அல்லாஹ் அக்பர் என்பது சதக்கா, வகுல்ல தஹ்மீதத்தின் சதக்கா, அல்ஹம்துலில்லாஹ் என்பது சதக்கா, வகுல்ல தஹ்லீலத்தின் சதக்கா, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பது சதக்கா, வ அம்ருன் பில் மஅரூஃபி சதக்கா, நன்மையை ஏவுவது சதக்கா, வ நஹ்யுன் அனில் முன்கரி சதக்கா, தீமையை விட்டும் தடுப்பது சதக்கா, வ ஃபீ புல்இ அஹதிக்கும் சதக்கா, உங்கள் மனைவியோடு நீங்கள் வீடு கூடுவதும் சதக்கா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உங்கள் மனைவியோடு நீங்கள் சேருவதும் சதக்கா, தர்மம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் ஆச்சரியமா கேட்டாங்க, காது யா ரசூலல்லாஹ் அயத்தி அஹதுனா ஷஹவத்தஹு வ யகூனு லஹு ஃபீஹா அஜ்ருன், நாங்கள் இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக மனைவியிடத்தில் செல்கிறோம், அதற்கும் எங்களுக்கு நன்மை உண்டா என்று கேட்டப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப அவங்கள பார்த்து கேட்டாங்க, அரஐத்தும் லவ் வலஅனா ஃபீ ஹராமின் அகான அலைஹி விஸ்ருன், ஒருவேளை இதே தாம்பத்திய உறவை மனைவி அல்லாத வேறொரு பெண்ணோடு வைத்தால் அதுக்கு பாவம் கிடைக்குமா கிடைக்காதா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஆமா யா ரசூலல்லாஹ் பாவம் கிடைக்கும். ஃபகதாலிக இதா வலஅனா ஃபில் ஹலாலி கான லஹு அஜ்ருன், ஹராம்ல அதை உபயோகப்படுத்தினா பாவம் கிடைக்கும்னு சொன்னா ஹலாலானதில் அதை உபயோகப்படுத்தினா நன்மை கிடைக்கத்தானே செய்யணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரியும்படியாக சொல்லி, இந்த அளவுக்கு சதக்காவுடைய வகைகள் இருக்கு, தர்மத்தினுடைய வகைகள் இருக்கு. தர்மம் என்பது நாம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ காசு பணத்தை கொடுக்கிறது மட்டும், அதை மட்டும் அல்ல சதக்கா, அது மட்டும் தர்மம் அல்ல. இப்படி ஒவ்வொன்றும் சதக்கா தான், இப்படி ஒவ்வொன்றும் தர்மம் தான். இதை விட பெரிய தர்மம் ஒண்ணு இருக்கு. அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க, அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு அபூதர் அல்-கிஃபாரிட்ட, ஐயு சதகத்தி அஃதல், உயர்வான சதக்கா என்ன? எல்லாம் சதக்கா தான், ஆனா சதக்காலே ரொம்ப சிறந்த சதக்கா என்ன? கால அக்ஸருஹா ஃபஅக்ஸருஹா, எவ்வளவு அதிகமா கொடுக்க முடியுமோ அவ்வளவு அதிகமா கொடு போ, அதான் சிறந்த சதக்கா. அவங்களுடைய ரேட்டு, அவங்களுடைய ரேஞ்சுக்கு என்ன எவ்வளவு அதிகமா தான தர்மம் செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யுங்க சொல்லிட்டு சும்மா கரஅ கௌலஹு தஆலா, இந்த குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி காட்டினாங்க, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், தனக்கு பிரியமானதை செலவு செய்யாத வரை ஒருவர் உண்மையான முஃமினாக ஆக முடியாது என்று குர்ஆன்ல சூரா 4வது ஜுஸுடைய ஆரம்ப திருவசனமாக அல்லாஹ் சொல்கிறார். இத அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா ஓதி காட்டுறாங்க. அப்ப கீழ ஃபமன் லம் யகுன் இந்தஹு, நீங்க சொல்றது நியாயம் தான், இருந்தாதானே கொடுக்கிறதுக்கு, இல்லன்னா என்ன பண்றது? அவங்க சொன்னாங்க, மஃபூ மாலின், உங்கள்கிட்ட ரொம்ப நல்லது கொடுக்கறதுக்கு இல்ல அப்படின்னா உங்களுக்கு போக மீதி என்ன இருக்குதோ அதையாவது சதக்கா செய்யுங்க. உங்களுடைய தேவைக்கு போக எக்ஸ்ட்ரா இருக்கா இல்லையா, சேமிப்பா அதெல்லாம் இருக்கா இல்லையா, அதுல இருந்தாலும் கொஞ்சம் தெரிஞ்சு செய்யுங்க, சதக்கா செய்யுங்க. ஃபமல்லம் யகுன் இந்தஹு மாலுன், ஒருத்தட்ட அப்படி பணமும் இல்ல, அப்ப என்ன பண்றது? அப்ப சொன்னாங்க, ஃபஅஃபு தஆமின், நீங்க சாப்பிட்ட சாப்பாடு போக மீதம் உண்டான சாப்பாடு இருக்குமா இல்லையா, அதையாவது கொடுங்க, அதையும் கொண்டு போய் குப்பத்தட்டுல கொட்டாதீங்க. நீங்க சாப்பிட்ட சாப்பாடு போக மீதம் சாப்பாடாவது எக்ஸ்ட்ரா உள்ள சாப்பாடாவது இருக்குவே, அதையாவது யாராவது வந்து கேட்கும் போது என்ன செய்யுங்க, அந்த சாப்பாட்டையாவது கொடுங்க, அதை என்ன செய்யாத குப்பத்தட்டுல கொண்டு போய் கொட்டாதீங்க. கீழே ஃபமல்லம் யகுன் இந்தஹு, அதுவும் அப்படி நாங்க என்ன அவ்வளவு வச்சுட்டு இருக்கிறோம், எக்ஸ்ட்ரா ஆக்கி ஆக்கி கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு, நாங்க எங்களுக்கு தேவையான அளவுக்கு சாப்பிட்டு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இருக்கிறத வச்சு போதுமாக்கிறோம், இவ்வளவுதான் எங்கள்கிட்ட இருக்கு, இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? அதுவும் இல்லைன்னா யுஈனு பிகுவ்வத்திஹி, அல்லாஹ் தந்திருக்கு தன்னுடைய சக்தி, இந்த சக்தியை கொண்டு யாருக்காவது உதவி செய்ய முடிஞ்சா உதவி செய்யும். யாராவது கஷ்டப்படுறாரு, ஒரு பொருளை தூக்கி கொடு, இங்க நாங்க கொண்டு போடுன்றார், கொண்டு போய் கொடு, இப்படி ஏதாவது உன்னுடைய இந்த குவத்தை வச்சு, இந்த சக்தியை வச்சு நீ ஏதாவது உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா அதையாவது நீ செய். இப்ப பள்ளியாத்துல பொறுத்தவரை பள்ளியாத்துல திடீர்னு ஹவுஸ் கழுவணும்பாங்க, அப்பெல்லாம் என்ன செஞ்சுக்கோ, வந்து கூட மாட சேர்ந்து ஹவுஸ் எல்லாம் கழுவி கொடு, காசு கீசு கொடுக்க முடியலன்னா எதையாவது என்ன செய்யணும், செய்யணுமா இல்லையா? எது உடலால் செய்ய முடியுமோ அதையாவது செஞ்சு கொடு. கீழ ஃபமல்லம் யஃபல், அப்பவும் கேட்டாங்க, சரி ஒருத்தர் அப்படியும் செய்யல, நல்ல சக்தியா தான் இருக்கிறார், ஆனா அதையும் செய்ய தயார் இல்ல, இப்ப என்ன? கால எத்தகின்னார வலவு பிஷுக்கி தம்ரத்தின், ஒரு பேரித்தம்பள துண்டையாவது பிறருக்கு கொடுத்து அவர் நரகத்தை பயந்து கொள்ளட்டும். அடுத்தவங்களுக்கு ஒரு பேரிச்சம்பள துண்டையாவது எடுத்து கொடுக்கட்டும், அப்படியாவது இந்த சதக்காவை காரணமா வச்சாவது அவர் ஒரு வேற நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த சதக்கா கூட செய்யலன்னா அவர் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுறது ரொம்ப கஷ்டம் என்று அப்படி இருக்கிறார்.
பமல்லம் எப்பல் பேரிச்சம்பழத்துண்டியாக கொடுங்க, அதையும் ஒருத்தம் கொடுக்கலன்னா என்ன பண்றது? அது கூட மனசு வர மாட்டேங்குது அவனுக்கு. அதாவது நாம காசுல பேரிச்சம்பழத்தை வாங்கி நாம சாப்பிடுற பேரிச்சம்பழத்திலிருந்து கொஞ்சத்தை கொடுக்கறது கூட வேற. நமக்கு ஃப்ரீயா வர்ற பேரிச்சம்பழம் இருக்குமே, அதுல கொஞ்சத்தை எடுத்து கொடுக்கறது கூட பல பேர் யோசிப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? சில சமயங்கள்ல நோம்பு திறந்துட்டு இருப்போம், நம்ம அவசர அவசரமா நோம்பு திறப்போம். பாவம் ஒருத்தர் அப்பதான் ஓடி வருவாரு, ஓடி வந்து தட்டுல பாப்பாரு. நம்ம 4 பேர் இருந்தோம், 4 பேரிச்சம்பழம், 4 பேர் கையிலேயே 4 பேரிச்சம்பழம் என்ன செஞ்சிச்சு, வந்துடுச்சு. இப்ப அவர் வந்திருக்கிறாரு, அவர் திறப்பார், இருக்கிறத வச்சு திறப்பார். தண்ணியோ கஞ்சோ என்ன எவ்வளவு இருக்குது, ஏதாவது ஒண்ணு திண்டு போறாரு. அதாவது இந்த பேரிச்சம்பழத்துல கூட கொஞ்சம் இருந்தாங்க, நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ற மனசு கூட சில பேர், நம்ம இல்ல, சில பேருக்கு வராது, சில பேருக்கு அது என்ன செய்யறது இல்ல, அது கூட வர்றது இல்லை. அதனாலதானே இன்னொரு சரியா அபூதர்களுக்கு பாருங்க அப்படியே கேட்கறாங்க அவங்க. அப்படியும் ஒருத்தருக்கு மனசு வரலன்னா என்ன பண்றது? அவன் என்ன செய்வான்? கால யக்ஃபு நஃப்ஸஹு யானி லா யظلمு الناس, பிறருக்கு அநியாயம் செய்யாமலாவது அவன் இருக்கட்டும். கொடுக்காம என்ன சொல்லுவோமா இல்லையா? உதவி செய்யலன்னாலும் பரவாயில்ல, ஒவ்வொருத்தரும் செய்யாமலையாவது இருக்கட்டும் இல்லையா? அந்த கதையில கடைசி கட்டாத்தான். நீ அடுத்தவனுக்கு எந்த வகையிலையுமே உதவி செய்யலப்பா, உனக்கு எந்த வகையிலே உதவி செய்யறதுக்கும் விருப்பம் இல்லை, எந்த வகையிலையும் நீ சதக்கா செய்ய முடியாது என்கிற நிலையில் இருக்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் அடுத்தவனுக்கு அநியாயம் பண்ணாமலாவது இரு. அதான் மிகப்பெரிய சதக்கா. இதையும் பண்ணாம இருந்து அதையும் செஞ்சின்னா நவுது பில்லா மின்ஹா, அல்லாஹ் தான் பாதுகாக்கணும் நரகத்தில் இருந்து. இப்படி ஒவ்வொன்றையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட சதக்காக்களுடைய நிகழ்வுகளை, இது எல்லாமே சதக்கா. அதனாலதான் அல்லாஹ் ஒத்த வார்த்தையில சொல்லிட்டான், வமா தஃஅலூ மின் கைரின் யஅலமுல்லாஹ், நீங்க செய்யற ஒரு சிறு நன்மையாக இருந்தாலும் சரி அதற்கு அல்லாஹ் உங்களுக்கு கூலி கொடுப்பான். நான் கடனுடைய சட்டங்கள்ல கூட பேசினேன். நாங்க மாமூர்ல கடனை பொறுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், நீங்க யாருக்காவது ஒருத்தர் உங்கள்கிட்ட கடன் வாங்கி இருக்கிறார், அந்த கடன் வாங்கினவர் 1 மாசத்துல தர்றேன்னார், 2 மாசத்துல தர்றேன்னார். இப்ப அவரால் அந்த 2 மாசத்துல அவர் சொன்ன தவணைக்குள்ள அவரால் கொடுக்க முடியலங்கிறது காரணம் என்னன்னா, அவர் கையில காசை வச்சுக்கிட்டு உங்களுக்கு வம்பு பண்ணல, தரமாட்டேன்னு சொல்லல, உண்மையிலேயே அவர்கிட்ட இப்ப இல்ல, கொடுக்கிற சூழ்நிலையில இல்ல. அதனால இன்னும் கொஞ்ச காலம் அவருக்கு தேவைப்படுது, இன்னொரு 1 மாசம் தேவைப்படுது. அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அவர்களுக்கு தவணை கொடுங்கள். நீங்க காசு பணம் கொடுத்து சதக்கா செய்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒருத்தருக்கு இப்படி தவணையை கொஞ்சம் நீட்டித்து கொடுக்குறீங்க இல்லையா, இதுக்கும் உங்களுக்கு நன்மை உண்டு. சதக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்கள் சதக்கா செய்வதை விட கடன் கொடுப்பது சிறந்தது. நீங்க தர்மம் கொடுக்கறதை விட என்ன கொடுக்கிறது சிறந்தது? கடன் கொடுப்பது சிறந்தது. காரணம் என்னன்னா, ஒருத்தனுக்கு தர்மம் செய்கிற போது அது அவனை கீழ்த்தரமானவனை மாத்திருது. ஆனா நீங்க கடன் கொடுக்கிற போது அவனும் உயர்றான். நான் ஒண்ணு சும்மா வாங்கலப்பா, திருப்பி தந்தார். அவனும் பிச்சை வாங்கலப்பா, நான் திருப்பி தந்துடுறேன். இந்த மரியாதை அவனுக்கு போறது இல்ல, இதனால அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன நாயகம் சொல்லதா, கடனை ஊக்குவிப்பாங்க. எவ்வளவு பேர் நம்மளை சுத்தி எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு சிரமங்கள்ல இருக்கிறாங்க, கொஞ்சம் கொடுத்து உதவுறது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, வட்டிக்கிட்டலாம் இல்லாம. அதுதான் எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு இருக்க கூடாது. ஆனா இதை விட பன்மடங்கான வட்டியை அல்லாஹ் தருவான். அல்லாஹ்வுக்கு யார் கடன் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பன்மடங்காக திருப்பி தருவேன் அல்லாஹ் வாக்குறுதி சொல்லி இருக்கிறான். அப்படின்னா நாம இவர்களுக்கு கொடுக்கிற கடன் அல்லாஹ்வுக்கே கொடுக்கிற கடனை போல. நாம என்னமோ இவங்கள்ட்ட கொடுத்த காசு தான் வாங்கிக்கிறோம், ஆனா இதுக்கு வட்டி முதலும் சேர்த்து என்ன செய்யறான் அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஒரு மனிதருக்கு நீங்கள் தர்மம் செய்வது கூட அவருடைய கையில் அந்த பணம் போய் சேர்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் தன்னுடைய வலக்கரத்தை நீட்டி அதை வாங்கிக் கொள்கிறார். வாங்கி அத நீங்க உங்களுடைய குதிரைகளை வளர்ப்பதை போல, உங்களுடைய கால்நடைகளை வளர்ப்பதை போல அல்லாஹ்வும் அந்த சதக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்கிறார். வளர்த்து நீங்க கொடுத்தது என்னவோ 50 ரூபா தான், நீங்க கொடுத்தது என்னவோ 100 ரூபா தான், ஆனால் அது மலை அளவு உயர்ந்து விடுகிறது. அதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மறுமை நாளிலே அந்த மனிதனுக்கு திரும்ப கொடுப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, சதக்காவுக்கு இவ்வளவு பெரிய மகத்துவம், தர்மத்திற்கு இந்த அளவுக்கு உண்டான மகத்துவத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. தர்மம் என்பது கொடுப்பது என்பதை விட நாம் எந்த ரூட்ல இருக்கிறோமோ அந்த விதத்தில் யாருக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ, உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகள் செய்வதும் சதக்கா தான், அந்த உதவிகள் செய்வதும் தர்மங்கள் தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா
தர்ம சிந்தனை உள்ளவர்களாக நம்மை ஆக்கி தந்தல் புரிவானாக. ஏழைகளுக்கு உதவும் மனப்பான்மை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. இறுதி மூச்சு வரை அல்லாஹ் நம்முடைய கரங்களை கொடுக்கும் கரங்களாக ஆக்குவானாக, பிறரிடத்திலே ஏந்தும் கரங்களாக ஆக்காதிருப்பானாக. வாஹ்ருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.